கூட்டுறவு சங்க தேர்தலுக்கு தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கூட்டுறவு சங்க தேர்தலுக்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் எல்.பி. தர்மாராவ் மற்றும் வேணுகோபால் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு தீர்ப்பளித்துள்ளனர். கூட்டுறவு சங்க உறுப்பினரான கரூரை சேர்ந்த பாண்டியன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கூட்டுறவு சங்கத்தில் ஆளும் கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டவர்களை முறைகேடாக உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஆளும் கட்சியினரின் முறைகேட்டுக்கு அதிகாரிகளும் உடந்தையாக செயல்பட்டுள்ளதால் கூட்டுறவு சங்க தேர்தலில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளதாக பாண்டியன் தமது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே சென்னை மாநகராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவையும் வீடியோ எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்சொன்ன நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தும் வரை கூட்டுறவு சங்க தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாண்டியன் தமது மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாலும் தேர்தல் நடக்க குறுகிய காலமே இருப்பதாலும் தடை விதிக்க முடியாது என்று தீர்ப்பளித்துள்ளனர். கூட்டுறவு சங்க தேர்தலுக்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.